ஹாய் guys. ஸோ இந்த வீடியோவில் 2026 ஸோ கோல்டு அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குமா இல்லையான்றது நான் இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் 2026 ட்ரெண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ கோல்டு அண்ட் சில்வர். ஸோ ஃபாஸ்ட் இயர்ஸாகவே அதோட ரிட்டர்ன்ஸ் நார்மலை விட அதிக ரிட்டர்ன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயும் சில்வர் எடுத்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஹை. லாஸ்ட் இயரில் மட்டும் ஸோ 150% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ் ஸோ இந்த மந்த்லி கம்பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் 180 பக்கத்தில் ரீச் ஆகிருக்கு. ஸோ நான் ஆரா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ ஆரா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங்கில் ஸோ ஆல்மோஸ்ட் நான் 4000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுத்தையும் சேர்த்து நான் 4000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ரிட்டர்ன்ஸ் மட்டுமே ஸோ 1000 ருபீஸ் ப்ளஸ் இருக்குது. ஸோ 2026 வேர்ல்டு வைட் மைனிங் பண்ணக்கூடிய ஸோ சில்வர் மைனிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸில் ஸோ லிமிட்டடாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் இந்தியாவில் ஸோ டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ கம்பேரிங் டு கோல்டு, சில்வர் இந்த வருஷம் ஸோ கோல்டே பீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கோல்டு மணி சேஃப்டி, ஸோ எமர்ஜென்சி டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ட் தென் மார்க்கெட் ஃபாலோ ஆனாலும் ஸோ அதுக்கான வேல்யூஸ் இருக்கும். ஸோ சில்வரை பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி யூஸ் அதிகம், டெக் க்ரோத்னால அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நமக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த ஒரு பேஸ்னால அதை இன்க்ரீஸ் ஆகுது. சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ரிஸ்க் இருக்குது. ஸோ அதே டைமில் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரே டைமில் ஃபுல் அமௌண்ட்டும் ஸோ ஈவன் இஃப் கோல்டாக இருந்தாலும் சரி சில்வராக இருந்தாலும் சரி, நீங்கள் கோல்டுன்னு எடுத்திங்கன்னா ஸோ அதுலேயும் உங்களோட ஃபுல் அமௌண்ட்டும் அண்ட் தென் சில்வர் எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் உங்களோட ஃபுல் அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ எல்லாத்தையும் கேட்டகரிஸ் வைஸ் பிரித்து ஸோ கோல்டில் கொஞ்சமாகவும் ஸோ அதுக்கேற்ற பர்சன்டேஜ் எப்படி சொல்லலாம். ஸோ இப்போ வந்து 100% ஆஃப் மணி இருக்குன்னா ஸோ அதில் ஒரு 20% ஆஃப் கோல்ட்ஸ், ஸோ அண்ட் தென் அதில் ஒரு 40% ஆஃப் சில்வர்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை பிரித்து ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸில் ETFs இருக்குது. ஸோ கோல்டுக்கு தனியான ETFs இருக்குது அண்ட் தென் சில்வருக்கு தனியான ETFs இருக்குது. ஸோ அதில் ரெண்டுத்துலேயும் நீங்கள் மிச்சம் இருக்கிற பர்சன்டேஜஸ் ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதான் ஒரு பெட்டர் ஆப்ஷன். பட் ஆனால் எல்லாத்தையும் ஒரே இதில் போடாதீங்க. ஸோ இது பிகாஸ் இப்போ கோல்டு ரெடியூஸ் ஆச்சுன்னா ஸோ உங்களோட வேல்யூஸ் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதேமாதிரி சில்வரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஸோ திடீர்னு இன்கேஸ் ஆஃப் எனி டவுன்ஃபால் ஆச்சுன்னா ஸோ அதுவும் டவுன்ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையும் செப்பரேட் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்தியன் மார்க்கெட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நான் என்னோட அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ரிஸ்க். ஸோ டெய்லியும் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு இன்ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகும். ஸோ மேலே ஏறும் கீழே குறையும். ஸோ அதனால் நீங்கள் பேனிக் ஆகக்கூடாது. ஸோ இன்வெஸ்ட்னு வந்தாலே பேனிக்ன்ற ஒரு விஷயம் இருந்தால் ஸோ நீங்கள் அந்த விஷயத்தில் சர்வை பண்ணுறது கஷ்டம். ஸோ பேனிக்ன்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது, ஃபியர் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ரெகுலேட்டராக மானிட்டர் பண்ணுங்கள். டவுனில் போனாலும் ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டவுனில் போகுதுன்னு சொல்லி நீங்கள் கேஷை விட்ரா பண்ணாதீங்க. இப்போ ஷார்ட் டேர்மில் லாஸ் வரலாம், ஸோ ஷார்ட் டைமில் ஹை ரிட்டர்ன்ஸும் கொடுக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் ஸ்ட்ராங் மைண்டடாக இருந்து ஸோ ஒரு கட்டன் டைம் வந்ததுக்கப்புறம் விட்ரா பண்ணணுன்றது நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ ஹைப்பை பார்த்து இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஸோ எப்போ மார்க்கெட் ரொம்ப லோவில் இருக்கும் ஸோ அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஸோ தென் மார்க்கெட் ஹையில் போக போக இன்வெஸ்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் எ குட் டைம் டு இன்வெஸ்ட். ஸோ தட்ஸ் வை மார்க்கெட் எப்போ டவுனில் போதும் ஸோ அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அண்ட் தென் ரிசர்ச் பண்ணுங்கள். ஸோ இது எப்போ சான்சஸ் ஏறும், ஸோ எப்போ சில்வராக இருக்கட்டும் சரி கோல்டாக இருக்கட்டும் சரி எப்போ மார்க்கெட்டில் அது ஏறும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. அனலைஸ் பண்ணுங்கள், நியூஸ் பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஸோ டெய்லி கோல்ட் ரேட்ஸ் அண்ட் சில்வர் ரேட்ஸ் செக் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் த இம்பார்ட்டன்ட் திங். ஸோ பாய் பாய்.